வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து முருங்கைக்காயும் சாப்பாடும், அதாவது முருங்கைக்காய் பரட்டி சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட போகிறோம். தயிருக்கு சைடிஷாக வந்து முருங்கைக்காய் செய்ய போகிறேன். சாப்பாடை வந்து சட்டியில் தான் செய்ய போகிறேன். சட்டியில் செய்யும்போது வடிக்கிறது தான் கொஞ்சம் சிரமம், மற்றபடி ரொம்ப ஈஸி தான். அதில் தான் இது வந்து முருங்கைக்காய் செய்யறதுக்கான எல்லா ஐட்டமும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன். அதாவது வெங்காயம், பூண்டு, தக்காளி இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டேன். கேப்பில் பசங்களுக்கு பசிக்குமே அப்படிங்கிறதுக்காக பழம் கொண்டு வந்திருந்தார் எங்கள் ஹஸ்பண்ட். அது வந்து வாஷ் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொட்டி வச்சுருந்தேன். நாட்டு நாகத்தை விட டேஸ்ட் வந்து ஹைப்ரிட் நாகத்தில் கண்டிப்பாக இருக்காது. அதில் சதை தான் இருக்குது, ஆனால் அது வேறு டேஸ்ட் இருக்கும், இது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். எனக்கு வந்து நாட்டு நாகம் ரொம்ப பிடிக்கும். ஹைப்ரிட் வந்து அவ்வளோ விரும்ப மாட்டேன். யார் யாருக்கு நாட்டு நாகத்தில் பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து உப்பு போட்டு நம்ம 8th 9th எல்லாம் படிக்கும்போது ஸ்கூல் ஃப்ரண்ட்டில் வந்து கப்பில் நியூஸ் பேப்பர் கப்பில் வந்து கொடுப்பாங்க. அப்போ ரொம்ப சாப்பிட்ருக்கேன். கொஞ்ச நாள் பிடிக்காமல் இருந்தது, அதுக்கப்புறம் போக போக சாப்பிட பிடிச்சி போச்சு. இப்போ வந்து சாப்பாடெல்லாம் வடிச்சிட்டு முருங்கைக்காவை செய்யறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண போகிறேன். அதாவது எண்ணெய், கடுகு, பூண்டு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இதை வந்து 2 விதமாகவும் செய்யலாம். அதாவது முருங்கைக்காயை வந்து வேக வச்சு எடுத்துட்டு தக்காளி பழம் போடாமல் வெங்காயம் மட்டும் வதக்கி முருங்கைக்காயை பரட்டி மசாலா தூள், அதாவது சிக்கன், கரம் மசாலா இந்த மாதிரி போட்டு வெறுமெல்லாம் சாப்பிட்றதுக்கு அது நல்லாயிருக்கும். 2வது டைப் நான் இப்போ செய்கிறது வந்து சாப்பாட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு முருங்கைக்காயை போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 முருங்கைக்காயை ஒரு 3 டம்ளர் அளவுக்கு முங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வேகணும், கொஞ்சம் ரொம்ப குழஞ்சி போகிற மாதிரி வேகணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நல்லா வெந்தால் போதும். நல்லா பரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கான்வர்சேஷனுக்காகவே இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் யாருக்கு பிடிக்குது, என்ன மாதிரி யார் யாரெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, எனக்கு பிடிச்சது வந்து மற்றவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபேமிலி உமன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி எனக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து ஒரு சொந்தக்காரங்க அப்படிங்கிறத விட, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத விட திடீர்னு நம்மளை ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் மாமியார் வந்து முருகருக்கு வந்து கங்கணம் கட்டியிருக்காங்க ஆடி 18க்கு, அதனால் அவங்க இலையில தான் சாப்பிடுவாங்க.